ஃப்ரெஷ்ஷாக எடுத்து இந்த மாதிரி நசுக்கி நம்ம இதில் தூவி விட்டுக்கலாம். நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அப்புறம் அடுத்தடுத்து நீங்கள் தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதம் எது வச்சாலும் இந்த மாதிரி கிரேவி தான் நீங்கள் வச்சு சாப்பிடுவீங்க. அவ்வளோ ஒரு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் ராஜி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் கிரேவிங்க. இந்த சிக்கன் கிரேவி ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி சிக்கன் கிரேவி வைக்கிறேங்கிறத இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கிலோ சிக்கன் வந்து நீட்டாக கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேங்க. இப்போ இதில் நம்ம கிரேவி பண்ணலாம். முதல்ல ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கலாம். வச்சாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் சூடாகட்டும். பேன் வந்து சூடாகட்டும். அதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ சூடாகிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சமாகவே ஊற்றிக்கலாங்க. ஏன்னா சிக்கன்லேயே எண்ணெய் விடுன்றதுனால கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ரொம்ப வேண்டாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. எண்ணெய் சூடாகவும் நான் கொஞ்சமாக ரெண்டே 2 பீஸ் பட்டை, 2 கிராம்பு எடுத்துருக்குறேங்க. இதை போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக சோம்பு, சீரகம் கூட போட்டுக்கலாம். நான் சோம்பு போட்டிருக்கிறேன். ஸோ இது போட்டுட்டு இது உடனே நம்ம இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டுங்க. சிக்கனுக்கு நம்ம கடுகு கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளிச்சோன்னா அது டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்காது அவ்வளோவா. அதனால் நம்ம இந்த மாதிரி சோம்பு, கிராம்பு, பட்டை இது மட்டும் போட்டு தாளிச்சிக்கலாங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதங்கி வரணும் வெங்காயம். அந்த அளவுக்கு ஒரு 5 நிமிஷம், 2 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ கறின்றதுனால நான் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க. அரைச்சதை 2 ஸ்பூன் தான் அரைச்சிருக்கிறேன், மொத்தமாக சேர்த்துக்கிறேன். கறிக்கு நம்ம எப்போவுமே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அதிகமாக சேர்த்துக்கிட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் நல்லா வதங்கி வரட்டுங்க. அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போயிடணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. என்னடா இங்கே வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க? பப்பிமா, இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போயிடுச்சுங்க. இது 1 நிமிஷம் வதக்குனாலே போதுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம்லாம் போயிடும். பாருங்க, நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி ஒரு 2 தக்காளி. 1 கிலோ கறிக்கு 2 தக்காளி. தக்காளி ரொம்ப சேர்க்கக்கூடாது, அப்புறம் புளிப்பாயிடும். கறி அந்த கிரேவி வந்து நல்லா இருக்காது. அதனால் 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயம். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா வதங்கணுங்க. தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனுக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறேங்க. உப்பு சேர்த்தா தக்காளி சீக்கிரம் வதங்கும். தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வரணும்னு எல்லாம் இல்லைங்க. 3/4 பகுதி, அந்த 3/4 பாகம் வெந்தால் போதும். இதில் நம்ம இப்போ கழுவி வச்ச கறி சேர்த்துக்கலாங்க. நான் கறி வந்து சிக்கன் தான் எடுத்துருக்கிறேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா கழுவிட்டு இப்போ இதை சேர்த்துட்டு இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. சிக்கன் போட்டுட்டு நல்லா வதக்கணுங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம்ல, அதெல்லாம் அந்த சிக்கனுக்குள்ளே நல்லா இறங்கணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது இப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாங்க. கொஞ்சம் ஒரு 1/4 வேக்காடு வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு.
இப்போ இதை நம்ம இன்னொரு தடவை கிண்டி விட்டுக்கலாம். சிக்கன்லேயும் நிறைய தண்ணி விடுங்க. முதல்ல நல்லா அந்த மாதிரி மூடி வச்சு நம்ம வேக வச்சிட்டோம்னா அந்த சிக்கனோட பச்சை வாசம் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறமா நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ சிக்கனோட பச்சை வாசம் நல்லாவே போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாவுக்கு நான் வந்து யூஸ் பண்ண போகிறது மிளகாத்தூளுங்க. ஒரு 1.25 ஸ்பூன், 1.5க்கும் கம்மியாக 1.25 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சளுங்க. இது நான் வீட்டிலே அரைச்ச மஞ்சள், ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கிறேன், பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா தூள், இது வந்து நான் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. நான் கரம் மசாலா இதுவும் நான் வீட்டில் அரைச்சது தான் கரம் மசாலா தூள். இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கூட கொஞ்சம் போட்டுக்கலாம், நல்லாவே இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் அரைச்சதுங்கும் போது நம்ம எக்ஸ்ட்ரா போட்டாலும் ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கும், நல்லா ஜீர்ணிக்கும். இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு வந்து நான் கையிலே எடுத்துக்கிறேன். சிக்கனுக்கு தேவையான அளவு, இது வந்து சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் இருக்கும், பெரிய ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். ரொம்ப சேர்த்துறாதீங்க, கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் எடுக்கிற சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. நான் ஒரு கிலோ சிக்கனுன்றதுனால 1 ஸ்பூன் அளவுக்கு, சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேன். கையில் எடுத்துகிட்டு ஸ்பூன் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா எனக்கு ஸ்பூனில் எடுத்தாலும் அந்த அளவு தான் வரும். எனக்கு ஸ்பூனில் போடுறத விட கையில் போடுறது தாங்க எனக்கு அளவு கரெக்டாக இருக்கும். உப்பு வந்து எனக்கு கையிலே போட்டு பழக்கம், அதனால தான் நான் கையில் போடுறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. ரொம்ப நேரம் வேண்டாம். மசாலா போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வச்சுருந்தா போதும். அப்பப்போ திறந்து பார்த்துக்கோங்க, அடி பிடிச்சிடக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வருதுல, இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ இது மறுபடியும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம மூடி வச்சோன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இப்போவே கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. இந்த ஸ்டேஜில் சிக்கன் வந்து நம்ம அப்படியே எடுக்க முடியாது, இந்த அளவுக்கு பாதி தான் வெந்திருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஏன்னா கிரேவி வந்து கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. சிக்கன் வந்து நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நான். இது நல்லா தண்ணி வற்றி வரணுங்க. தண்ணி வற்றி வரும்போது கறியெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும், டேஸ்ட்டும் நல்லா செமையாக இருக்குங்க. இப்போ ஊற்றின தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் மறுபடியும் மூடி வச்சுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு ஹாப்பி நியூஸுங்க. 2025 வர்ற நியூ இயர்க்காக இந்த 1 வீக் வந்து நான் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்குறேன். நம்ம ராஜேஷ் ஹேர் ஆயில் யாரெல்லாம் வாங்குறீங்களோ அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரிங்க. ஸோ ஆஃபரை மிஸ் பண்ணாமல் ஆர்டர் பண்ணிக்கோங்க. அப்பப்போ எடுத்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்படி கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா வற்றி வரட்டுங்க. இப்போ இந்த ஸ்டேஜ் ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணியே வச்சுக்கலாம், அந்த மூடி வைக்க தேவையில்லை. ஏன்னா தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரணும்ல. இப்போ சிக்கன் நல்லா வெந்து வந்துச்சுங்க, தண்ணியும் வற்றிருச்சு. உங்களுக்கு குழம்பா வேணும், கிரேவி நல்லா நிறையா வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் நேரம் வற்ற விட போகிறேன். நாங்கள் வந்து ஒயிட் ரைஸு தயிர் சாதத்துக்கு கூட்டாக வச்சு சாப்பிட்றதுனால இது இன்னும் கொஞ்சம் கட்டியாக வர்றதுக்காக இன்னும் கொஞ்சம் நேரம் நான் கொதிக்க விட போகிறேங்க. லாஸ்ட்டாக வற்றி வரும்போது இந்த மாதிரி நீங்கள் கலந்து விட்டுட்டே இருங்க, அப்படி இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அந்த எண்ணெய் வந்து தனியாக திரண்டு வரும்ல, அந்த அளவுக்கு நான் வறுத்து எடுத்துக்க போகிறேங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம ஆட் பண்ணணும். அது என்னென்னா, முக்கியமான விஷயம் என்னென்னா, அங்கே பாருங்கள், சீரகம். இந்த அளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்து நல்லா கசக்கிக்கலாங்க. இந்த மாதிரி கையிலே நல்லா கசக்கிடுங்க. இதுக்கு சீரகத்தூளெல்லாம் போடக்கூடாது. இந்த மாதிரி சீரகத்தை தான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து இந்த மாதிரி நசுக்கி நம்ம இதில் தூவி விட்டுக்கலாம். டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்.
நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அப்புறம் அடுத்தடுத்து நீங்கள் தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதம் எது வச்சாலும் இந்த மாதிரி கிரேவி தான் நீங்கள் வச்சு சாப்பிடுவீங்க. அவ்வளோ ஒரு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எதுவும் அதிகமான மசாலா சேர்க்க தேவையே இல்லைங்க. இப்போ போட்டிருக்கிற இந்த மசாலாவிலே இந்த சிக்கன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்க, நல்லா எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் லாஸ்ட்டில் நம்ம எதுவும் மல்லி எல்லாம் எதுவும் போட தேவையில்லைங்க. இதுவே நம்ம சீரகம் கசக்கி போட்டிருக்கோம்ல, இதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இதை வந்து நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடிங்க. இது வந்து சூப்பராக இருக்குங்க. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கறி எடுக்கும்போது நான் சொன்ன இந்த டேஸ்ட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா பேர் ரெசிபி வந்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு என்னென்ன செஞ்சு காட்டணும்னு சொல்லுங்கள், அதுவும் நான் செய்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. லைக் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துருவோம் இது எப்படி வெந்திருக்குன்னு. சூடாக இருக்குங்க. நல்லா சாஃப்டாக பூ போல் வெந்துருது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி வந்தது இந்த ரெசிபின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோட பார்க்குறேங்க. சமையல் எதுவானாலும் ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. சரிங்களா?